அதே மாதிரி குரான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேசும். ஆனால் சயின்ஸ் அதோடைய மெயின் சப்ஜெக்ட் கிடையாது. உதாரணத்துக்கு ஆதம் நபி படைக்கப்பட்டதை பற்றி குரான் பேசும். எப்படி படைக்கப்பட்டாரு அப்படின்னா, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். ஒரு ஒரு மண்ணு எடுத்தேன், ஒரு மண்ணுடைய கலவையை எடுத்தேன், அந்த களிமண்ணுங்கிற அந்த மண்ணை எடுத்தேன், அதை வந்து தண்ணியில் குழச்சி ஆதம் நபியை உருவாக்கி அதுலேருந்து நான் உயிர் கொடுத்தேன். ஆதம் நபியிலிருந்து எல்லா உயிர்களும் வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லுது. இப்போ இது வந்து ஆதம் நபியுடைய மேக்கிங். ஆதம் நபியுடைய மேக்கிங் எப்படி நடந்ததுங்கிற சயின்ஸ் பற்றி பேசுது. இப்போ இந்த இடத்துல சயின்ஸ் வந்து டீட்டெயிலாக எல்லாம் பேச போறானான்னு கேட்டால் கிடையாது. வெறும் ஆதம் நபியை பற்றி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல பேசினா அதுக்காக மட்டுமே பேசியிருப்போம். ஆதம் நபியுடைய சோர்ஸ் வந்து மண் அப்படின்னு பேசியிருப்போம். இதே சயின்ஸ் புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மண்ணை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். மண்ணுனா என்ன, மண்ணுடைய கெமிக்கல் நேம் என்ன, எந்தெந்த மண்ணோட கலந்தா என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், இந்த மண்ணு கூட இது கலந்தா எவ்வளோ நடக்கும், இந்த மண்ணு அதோட எவ்வளோ நடக்கும், இப்படியே மண்ணு சார்ந்தே போயிட்டு இருக்கும். குரான் அப்படி பேசாது. சயின்ஸ் பேசும், பயங்கரமான சயின்ஸ் பேசும், மனுஷனுடைய ஸ்டார்டிங்கை பேசும். இது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னு ஒரு சயின்ஸ்ட்டை கேட்டால் அது ஒரு லேப்ல வந்து அவன் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்லிடுவான். முதல் மனிதர் எப்படி உருவாக்குனாருன்னு எப்படி அவனால சொல்ல முடியும்? புரியுதா இல்லையா? கோழி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் முட்டையிலேருந்து வந்துச்சுமா. ஃபர்ஸ்ட் முட்டை எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அந்த முட்டை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் யாருக்கு பதில் தெரியும்? யாருக்குமே பதில் தெரியாது. ஆனால் அந்த கேள்வி ரொம்ப வெயிட்டான கேள்வி. முதல் மனிதர் எப்படி வந்தாருன்ட்டு. அப்போ குரான் வந்து சயின்ஸ் பேசுது. அப்போ அந்த இடத்துல சயின்ஸ் தான் அது சப்ஜெக்ட், அதோடைய டாபிக் வந்து சயின்ஸ் கிடையாது. ஆனால் சயின்ஸ் ஏன் பேசுது அப்படின்னா, அது சயின்ஸ் பேசும், ஆனால் வேற ரீசனுக்காக பேசும். எதுக்காக பேசும்னா, மனுஷன்லாம் உயர்வு தாழ்வு காட்டாதீங்க, எல்லாரும் ஒவ்வொரு மண் உருண்டலேருந்து தான் வந்தீங்க. அதை வச்சு குரான் வந்து ஒரு பிலாசபி பேசும். பிலாசபினா தத்துவம். மனிதனுக்கு மனிதன் சகோதரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் எங்கேருந்து நிறுவான்? மண் உருண்டலேருந்து நிறுவான். எல்லாம் ஒரு மண்ணிலேருந்து தான்டா வந்தீங்க. என்னடா நீ பெரிய ஆளு, என்னடா நீ பெரிய ஜாதி, என்னடா நீ தமிழ் பேசுற, என்னடா நீ தமிழ் பேசுனா நீ பெரிய ஆளா, நீ இந்தியாவில் பிறந்துட்டா பெரிய ஆளா, நீ அமெரிக்காவில் பிறந்துட்டா பெரிய ஆளா, எல்லாம் ஒரு மண் உருண்டையிலேருந்து தான்டா வந்தீங்கம்மா. அப்போ அதுக்காக சயின்ஸ் பேசுவோம். அல்ல, புரியுதா இல்லையா? அப்போ அது நம்மளோட மைண்ட் செட்டை செட் பண்ணும். அப்போ ஒரு மனுஷனை நம்ம எப்படி பார்க்கணும், இல்லைன்னா இந்த உண்மை நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, இந்த மண் உருண்டையிலிருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிற, எல்லாரும் ஒரே உருண்டையிலிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நாமளே பெருசுன்னு நினைப்போம். இப்படி நினைக்க போய் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல சமூகத்தில் என்னென்ன நடக்குது. ஒரு கீழ் ஜாதியுடைய தண்ணி டேங்கு, அதுல மேல் ஜாதிக்காரன் போய் என்ன பண்றான்? மலம் கொண்டு போய் கொட்டிட்டு வரான். செத்து போன நாய் கொண்டு போய் மறுபடியும் இப்போ போட்டிருக்கான். என்ன பண்றான்? இவனுங்கெல்லாம் சாவணும், இவனுங்கெல்லாம் அற்பமானவங்க. என்ன நினைக்கிறான்? நான் வந்து மேலான பிறந்தேன், நான் வந்து வேற படைப்புன்னு நினைக்கிறான். புரியுதா இல்லையா? இந்த ஒரு உண்மையை அவன் ஏத்துக்காதனால அவனுக்கு அவ்வளவு வெறி பிடிச்சி அந்த கீழ் ஜாதிக்காரன் உள்ள வரக்கூடாதுங்கிறான்.